ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியாக எல்லாருமே வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அம்மா வேறு லெவலாக ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பார்க்கிங் கட்ட சொன்னால் இந்த மாதிரி முன்னாடி பிளாட்ஃபார்ம் கட்டி விட்ருக்காங்க. இதில் தான் கார் விடணுமா. நம்ம ஆள் வெயிலே நிற்கிறான், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. தாமனானும் இப்போ தான் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். நம்ம சொன்ன மாதிரி உள்ளே வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த வெயிலுக்கு நம்ம கர்ட் ரைஸ் சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கும். எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. பாருங்களேன். ஸோ அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ராங்க் பண்ணி கதற விடுவோம். நானும் இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. விட்டால் தூங்கிடுவோம். போல இப்போ நான் டிரைவரை பண்ணோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சாப்பிட்டு கார்கிட்ட வந்தாச்சு. அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே உள்ளே போய் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு வரலாம். ஸோ நம்ம காருக்குள்ளேயே வச்சு ப்ராங்க் பண்ண போகிறோம். அந்த பக்கம் இருக்குது. இதில் வேறு செல்லு போயிருச்சு போல். செல்லு சேஞ்ச் பண்ணோம். இரு கூட ஃபோனை காட்டு. ஓகே, கரெக்டாக தெரியுறோமா இல்லைன்னு தெரில. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இரு க்ளோஸ் பண்ண அப்போ லைட் ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அம்மா வேறு லெவலாக ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில. நான் கொஞ்சம் சீட்டை பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. நான் நிறைய ப்ராங்க் பண்ணியிருக்கேன் அம்மாவை. ஆனால் இந்தளவுக்கு நான் பயந்ததில்லை. இந்த டைம் நான் எதுக்காக இவ்வளோ பயப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஊர்லேருந்து இங்கே இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இந்த டைமில் அவங்க டென்ஷன் பண்ணால் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பண்ணுறோம். நான் ஆல்ரெடி 2 வீக்ஸ் வீடியோ போடவே இல்லை. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, உடம்பு சரியில்லாமல் இருந்தனால சரி இந்த டைமில் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சா. அதனால தான் வீடியோஸ் எதுவுமே நம்ம பண்ணல. இப்போ வந்து எல்லாமே ஓகே, நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம திருப்பி ப்ராங்க் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டாம் அமிச்சு அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லுவோம். அவங்க சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சாப்பிட்டாங்களான்னு பாரு. சாப்பிட்டாங்கன்னா அவங்கள மட்டும் கூட்டுவா. எங்கள் அப்பா வரேனே, எங்கள் அப்பா வந்தாருன்னா அப்புறம் நம்ம பண்ண முடியாது. நம்ம இவ்வளோ பிளான் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எங்கள் அம்மாவை மட்டும் கூட்டுவா. இன்னும் சூர்யா ஏதோ பேசணுமா, கொஞ்சம் எமர்ஜென்சி, அதை மட்டும் சொல்லி கூட்டுவா. போ காருக்குள்ளே வேறு வேர்க்குது. விண்டோ திறந்து விடலான்னு பார்த்தா வெளியே ஃபுல்லாக இங்கே பைபாஸ்ன்றனால வண்டி நிறைய போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நாய்ஸ் சவுண்டு கேட்கும் அப்படின்றனால விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் என்னால் கெஸ் பண்ணவே முடியல அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நார்மலாகவே அவங்க ரொம்ப ஹைப் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வேறு கோவிலுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் அவங்க ரியாக்ஷன் கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு. ஆஹா, வந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க போல். பின்னாடி தூங்கின்னு வரும்ல அங்கிள் கூட. அப்பா வருவாரேடா. நானே தலை தூங்கி. இதோ க்ளோஸ் பண்ணுமா, கார் வருதுமா, வாங்க க்ளோஸ் பண்ணு. அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வரட்டு இரு. புரியல. அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சாப்பிட்டோம், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது எப்படி நான் சொல்றது, இன்னைக்கே ஊருக்கு போய் ஆகணுமா? ஆமாப்பா, என்னப்பா நாளைக்கு சாமி முடியும்பா. நெக்ஸ்ட் வீக்ல அந்த மாதிரி மாற்றி வைக்க முடியாதா? அப்பெல்லாம் செய்ய முடியாதே. ஏப்பா என்னப்பாச்சு? என்னப்பா? இல்லைம்மா, பெட்ரோல் ரேட்லாம் ரொம்ப ஏற்றிட்டாங்க. அதனால சரி பெட்ரோல் போட்டால் நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்றனால அப்பா 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதில் 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 2000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி ஊற்றிட்டேன். சரக்கு வாங்கி ஊற்றிட்டீங்கன்னா இப்போ மனுஷங்களாம் எப்படி இருக்காங்க, ஜூஸ் குடித்தா நார்மலாக இருக்காங்க, ஆனால் சரக்கு குடித்தா ஒரு மாதிரி எனர்ஜியாக தள்ளாடிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி காரும் பறக்கும் ரோட்டில் ஓடாமல்
கார் அப்படியே வானத்துல பறக்குன்றதுக்காக கொஞ்சம் சரக்கு ஊத்துனேன். பார்த்தா இப்போ இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் போல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது காரு. சரக்கு வாங்கி எதுல ஊத்துன? நம்ம பெட்ரோல் ஊத்துற இடத்துல. வண்டியிலயா? ஆமா. லூசாடா நீங்க? பெட்ரோல் ஊத்துற இடத்துல போயிட்டு சாராயத்தை ஊத்துவாங்களா? நாங்க குடிச்சாதான் திட்டுறீங்க, கார் குடிச்சா என்ன தப்பு? அட லூசு பைத்தியமே, அறிவு இல்ல உனக்கு கொஞ்சமாவது. சாராயத்தை போய் வண்டியில ஊத்துவாங்களாடா? கிறுக்காடா நீங்க? ஐயா என்ன லூசு பையனா தெரியல இந்த பையன். வீட்டுல தான் அடிக்கிறீங்கன்னா பொது இடமா இது, அமைதியா இருமா, எல்லாரும் பாக்குறாங்க. ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? பெட்ரோல் தானடா வண்டிக்கு ஊத்துவாங்க. ஆமாமா, இது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையா இருக்கட்டுமே தான் நான் சரக்கு வாங்கி ஊத்துனேன். அதுவும் நார்மல் சரக்குலாம் இல்ல, லெமன் பகாட்டி. என்னடா வேணா லூசு பையலாடா அவன். ஏய், நம்ம டெக்னிக் சொல்றான் அவங்களுக்கு புரியல. எல்லா காரும் ஓடுமா, ஆனா இது என்னாச்சுன்னு தெரியல, இதுக்கு செட் ஆகல போல. அந்த சரக்கு அப்படியே இன்ஜின் ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி இருக்கு. இப்போ சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணா முன்னாடி புகையா வருதுமா. இப்போ அங்க பாருங்க, முன்னாடி பாருங்க, நான் அழுத்துறேன். என்னடா அப்படி புகையா வருது? அதாம்மா என்னன்னு தெரியல. ஐயோ அந்த பையன் ஊருக்கு போற நேரத்துக்கு சாமி கூட தானடா போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன்டா பாக்குற நீ? சாமி கூட தான் நம்ம சரக்கு வாங்கிட்டு போய் வைக்கிறோம். சாமி ஏதாச்சும் கேக்குதா? அது முனீஸ்வரனுக்கு அதை வச்சு படைக்கிறது, அதனால வாங்குறோம். தேவையில்லாத வேலை வண்டிக்கு ஊத்துவாங்களாடா? அரை மணி நேரம்டா நீ. சரி, கார் நல்லா போவோம், ஸ்மூத்தா போவோம் அப்படின்னு நினைச்சேன். ஐயோ நான் என்ன செய்யட்டும்? இந்த இதுல லூசு பையன் மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியா? நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், நீங்களும் கொஞ்சம் குடிங்க, நல்லா இருக்கும். என்னது அது? பாட்டில் வாங்கிட்டு வந்தா உடஞ்சிரும்ட்டு நாங்க ஜூஸ் கேன்ல வாங்கி ஊத்தி வச்சிருக்கோம். ஐயோ இது வேற, நம்ம பழக்க தோசையில நார்மலாவே திறக்கணும் ஜூஸ் மாதிரி. என்னடா பண்ற? புடிமா. என்னது புடிமா? டக்கு இந்த கேஸோட குடிமா, அப்பதான் கொஞ்சம் போதையாகும். மாமா பைத்தியமாடா நீ? என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு தர வர்ற இடத்துல? உங்களுக்கு போய் நல்லது நினைச்ச மாதிரிமா, என்ன சொல்லணுமா? அந்த இடத்துல என்ன இந்த மாதிரி மக்கள் பண்ணிட்டு தர்றாம அந்த பையன்? என்ன பெட்ரோல் போட காசை கொடுத்த வர? ஐயோ இந்தாடா. பாய், என்னடா செய்ற? ஒரு பெக்கு போடு. ஒரு பிக்கு போடா. ஆ? என்னதுடா அது? ஒன்னும் கேட்கலம்மா, சத்தமா பேசுங்க. காதெல்லாம் கொய்யின்னு இருக்குமா, கொஞ்சம் சவுண்டா பேசு. இது காருமா, பொது இடத்துல இருக்கோம், இப்படியாமா அடிப்பீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காருக்குள்ள உட்காந்து குச்சா யாரும் கேட்க மாட்டாங்கம்மா, நம்ம கார் தானே. காருக்குள்ள உட்காந்து குடிச்சா கேட்க மாட்டாங்களா? தெரியாதா? பாண்டிச்சேரியில நாங்க லாஸ்டா போனோமே, கார்லாம் எல்லாம் குடிச்சிட்டே வந்தோம். ஐயோ கிறுக்கு பையலடா நீ. கொஞ்சமா பயம் இருக்குதாடா உடம்புல உனக்கு? இப்ப எனக்கு கார் நினைச்சாதாம்மா பயமா இருக்கு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுமா. ஐயோ இவன் என்னதான் பண்றது? இந்த பையனை பத்தி பெரிய போராட்டமா இருக்கு. ஓ கடுப்பா இருக்கு. கடுப்பா இருக்கா உனக்கு? கடுப்பு கூடாது, எனக்கு தாண்டா கோவமா வருது. கேக்குறேன், எங்க இருந்து வந்து உயிர் எடுக்கிற? ஏய் டாமே, இங்க பாரு, இன்னொரு BMW. பேசாம அவன் பார்க்கிங் தான் எடுத்துட்டு வரான். கார் நிப்பாட்டு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து இன்ஜின் கழட்டிட்டு வந்துடலாமா? இன்னொரு பேக்கு போட்டு இன்ஜினை மட்டும் திருடிட்டு வந்துரும். இருமா. சாப்பிட்டு அப்பா சாப்பிட்டாங்களா? அப்பா சாப்பிட்டுட்டு சைலண்டா வந்து கார்ல உட்கார சொல்லுங்க. இன்ஜினை மட்டும் கழட்டி நம்ம மாட்டி கிளம்பிடலாம். என்ன பழக்கம் பேசுற? நம்ம போனோம்லம்மா, ஊருக்கு போக வேணாமா? பெட்ரோல் தாண்டா உனக்கு படத்துல காசு கொடுத்தேன். ஆமா. நீ என்னத்த போட்டு வச்சிருக்க? இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு செலவு மிச்சம்லம்மா. என்னடா செலவு மிச்சம்? ஒரு நிமிஷம். என்னது இது? எனர்ஜிக்குமா, எனர்ஜி ட்ரிங்க்மா. கொஞ்சம் மைண்ட் வேலை செய்யலமா, இந்த இன்ஜின் ப்ராப்ளம்னால கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு, அதனால அப்போ கொஞ்சம் பூஸ்டுக்காகுமா. ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி போராட்டம் எத்தனை வாட்டிமா கேப்பீங்க? நீங்களும் கொஞ்சம் குடிமா. சும்மா நான் என்ன செய்யட்டோன்னு. நான் குடிக்கவா? நீங்க தானே கேட்டீங்க நான் என்ன செய்யட்டோன்னு. மாமா ஸ்மெல் வருமா? அவர் வேற சாப்பிட்டு வந்தா என்ன சொல்லுவாரு தெரியல. அவருக்கும் கொஞ்சம் ஊத்தி கொடுங்க, சைலண்ட் ஆயிடுவாரு. அவர் ஏற்கனவே பஸ்ல தான் போலான்னு சொன்னாரு. நான் தான் சரி பிள்ளோட வண்டியில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனா வர சரியா வரும் தானே காசுன்னு சொல்லிட்டு நான் சரி போனா போதுன்னு வந்தல. போனா போதுன்னு வந்தீங்களா? உங்களை அங்க இருந்து BMW இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கா, போனா போதுன்னு வந்தீங்களா? இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்கேன்? சரக்கு ஊத்தி வச்சிருக்கேன். அறிவில சோறு தானே சாப்பிடுறேன். நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்டு தூங்குறோம்ல, அது மாதிரி காருக்கு ரெஸ்ட் வேணும்ல, கொஞ்சம் தூங்கட்டும்.
புகைலாம் வந்து அதுவே சரியாயிடும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் கார் எடுத்தா ஸ்டார்ட் ஆகும். புகை வந்தா சரியாயிருமா? ஆமா. ரிப்பேர் ஆகும். உங்களுக்கு என்ன தெரியும் காரை பத்தி? எனக்கு காரை பத்தி ஒண்ணும் தெரிய வேணாம். சோ, பெட்ரோல் தானே போடணும். வேர்க்குது. வண்டிக்கு பெட்ரோல் தானே போடணும். ஆமா, நீ என்ன வண்டி வச்சிருக்க? பெட்ரோல் போட்டனே. எக்ஸ்ட்ராக்கு தானே சரக்கு ஊத்தி வச்சிருக்கேன். சாராயத்தை ஊத்துவாங்களாடா யாராவது? யாரும் இது வரைக்கும் பண்ணலமா, அதனாலதான் புதுசா ட்ரை பண்ணலாம்னு பண்ணமா. காரை எரிஞ்சு வரும்டா லூசு பயல. அது மேல ஊத்தி கொளுத்துனா, நான் உள்ளதானே ஊத்தி வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி எரியும்? ஐயோ, நான் என்ன செய்யட்டும்? ஏன்டா டாம இதெல்லாம் கேட்க மாட்டேடா? என்னடா பண்ணிட்டு தந்தாங்க? ஐயோ, நான் அவர் வந்து சாப்பிட்டு வந்தா என்ன சொல்லுவாரா தெரியாது. வருது எனக்கு. ஏன்னா இப்படி உயிரை எடுக்கிறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்னமா பண்ண, தெரிஞ்சாமா எடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரி. இல்ல நானும் பஸ்லயே வந்திருப்பேன்ல. ஏன் லூசு பையில பெட்ரோல் போட சொன்னா பெட்ரோல் மட்டும் தான்டா போடணும். தேவையில்லாத சாராயத்தை ஊத்தி வச்சிருக்கேன்ற கிறுக்கு பையலடா நீ. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஐயோ, என்னடா பண்ணிட்டு தர? கழுத்தம் அறுந்துருச்சுட்டேன். இத வச்சு வண்டி ஓட்டிட்டு போறது? தான் மோட்டரியா? மறந்தே போயிட்டோம் பாரு. எப்படா இப்ப கோயிலுக்கு போறது? அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷமா? என் நடு இதுல வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தை. கத்திட்டு இருக்காதம்மா, தலை வலிக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போதை ஏறிட்டு இருக்கு. சும்மா கத்திட்டே இருக்காது. என்ன போதை ஏறுது? கோயிலுக்கு போற நேரத்துல இதெல்லாம் மக்களும் தேவையாடா? என்னடா வேலை பார்த்துட்டு தர? இந்த பழக்கம் எங்க இருந்தா வந்து கத்துக்கிட்டு வந்த? நீங்க தான் சொல்லி தரல, அதனாலதான் நானே கத்துக்கிட்டேன். நான் சொல்லி தரணுமா? என்ன சொல்லி தரணும்? குடிக்கிறது சொல்லி தரணுமா? பெற்றோர்கள் தான் என்னம்மா? சிறு பிஞ்சு வரும் உனக்கு இப்போ. சாரிம்மா. இப்ப எப்படிடா போறது? இறங்கி பஸ்ல போவோம், கார் வரமா விட்டு. நான் நம்ம உள்ள தூங்குற முடியல. காது இதெல்லாம் அடைக்குது, தலை கொயின்னு இருக்கு, வலிக்குது ரொம்ப. வந்து என்ன செய்ய போறாரு? இன்னும் அந்த ஆள்கிட்ட உங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கணும். என்ன நீங்க ஏமா சண்டை போறீங்க? சொல்லுங்க, இதான் பிரச்சனைன்னு. அவரே புரிஞ்சுப்பாரு. என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவனை வச்சுக்கிட்டு என்னடா நான் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ படுத்துக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஐயோ, நல்ல வேலை ஞாபகத்தினேன். கை கொடுங்க, கை கொடுங்க. என்ன கை கொடுமா. நார்மலா தூங்கினா கூட அவ்வளவு தூக்கம் வராது. ஒரு பெக்கு போட்டு தூங்கினா நீங்க சூப்பரா தூக்கம் வரும். இருமா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, இருமா ஒரே நிமிஷம் இருமா. என்னடா இது? இல்லம்மா, வண்டிக்கு சரக்கு ஊத்த வாங்கினல அப்படின்னு நான் எனக்கு கொஞ்சம் வாங்கினேன். குடிக்கிற பழக்கம் தப்பாமா? நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, சின்ன வயசுல தண்ணி குடிக்க, பால் குடிக்க, அப்புறம் காஃபி போட்டு குடுக்கறது, ஜூஸ் குடுக்கறது, கொடுத்து நீங்க தானே எனக்கு குடிக்க கத்து கொடுத்தீங்க. குடிக்க கத்து கொடுத்தனா பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதும் அது அந்த வயசுல அப்படி குடிச்சேன். இப்ப இந்த வயசுல இது குடிக்கிறேன். அறிவில சோறு தான தின்ற. ஆமா, அறிவுட ஜென்மமே ஐத்தியம். உங்கள மாதிரி தானமா நானும் இருப்பேன். என்ன அறிவில்லாம? நான் அறிவில்லாம இருக்கலாம். இல்ல மண்டக்கறோம் பேசாத. தலை அடிக்காத மாமா, போதே இறங்கிருமா. போதே இறங்குதா? என்னடா போதே இறங்குது? ஐயோ, இந்தாடா வண்டி என்னடா ஆச்சு? வண்டி இப்ப எடுக்கிறது கஷ்டம். வண்டியே இப்ப ஸ்டார்ட் ஆனாலும் என்ன ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க தயவு செஞ்சு இறங்கி பஸ்ல போயிருங்க. இவ்வளவு திமிர் பார்த்து இந்த வருவார் உங்க அப்பா. வரும் சொல்லு, வந்துடாது. இப்போ சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு நேரம். அவர்கிட்ட சொல்லுமா, அந்த மாதிரி சூர்யா உடம்பு சரியில்லை, வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிடுமா. வாந்தி எடுத்தா வந்து குளிப்பாட்டு வருவோண்ணே. ஆமாம்மா, குளிக்கணும். நான் கூட வாந்தி எடுத்துட்டு. குளிக்கணுமா? பேசிட்டு தெரியாத மண்டக்கரமா ரொம்ப திமிரா பேசிட்டு தரேன். அவ்வளவு தூரத்துல டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம்மா, டயர்டா இருக்கும்ல, அதனால குளிக்கணும். ஊருக்கு போயிட்டுமா? அதான் போற மாதிரியே தெரியல. இல்ல அடுத்த வருஷம் சாமி கும்பிட்டுக்கலாமா? பாத்தியா, நாளைக்கு சாமி கும்பிடுறதுக்கு அடுத்த வருஷம் கும்பிடுவாங்களாடா? ஒரு வருஷம் தானம்மா, பரவாயில்லம்மா. சாமி மட்டும் என்ன நம்ம கேட்டோம் நடந்துச்சு இல்லல்ல. நம்ம வேண்டதெல்லாம் வச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்குது. நம்ம சாமிக்கு ஒரு வருஷம் பொறுமையா நம்ம நேர்த்திக்கடன்லாம் செலுத்துறோம்னா ஒன்னும் தப்பு இல்லம்மா. நாளைக்கு கும்பிடுறோம்னு சொல்லியாச்சு. யார்கிட்ட சொன்னீங்க? சாமி கிட்ட நினைச்சு. சாமி ஒன்னும் கேட்காதுமா. நீ என்னடா சொல்றது? அதெல்லாம் சாமியோட அசிஸ்டன்ட்மா நானு. என்ன நீ எங்களுக்கு பெரிய ஆளோ? நீ பெரிய ஆள்லாம் இல்ல. என் குருஜி யாருன்னு தெரியுமா? உன் குருஜி அகோரி கலையரசன் தெரியுமா? என்னது கலையரசனா?
அவர் தான் எங்க குருஜி. நாங்கெல்லாம் அவங்க சிஷ்ய பிள்ளைங்க. இப்பதான் நியூ அட்மிஷன். அது சாமியா? சாமி இல்ல, சாமியார். சாமியாருன்னா இப்ப நம்ம சாமியார் கும்பிட போல. சாமி கும்பிட ஆமா. சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிட போறோம். எந்த காலத்துலமா இருக்க இன்னும் சாமியை போய் கும்பிட்டுட்டு அப்டேட் ஆகுமா? சாமியார் கிட்ட தான் போய் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் கேட்கணும். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் அப்படிதான். ஏன் லூசாடனே? நம்ம சாவு டேட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு நம்ம மூஞ்ச பார்த்து. ஒரு குத்தி கிழிச்சிருவேன் நானு. நீங்களாம் குத்த வேணாம். யார் மூஞ்சில யார் யார் குத்தவங்க எங்க தலைவன் சொல்லுவாரு அங்க. இந்த மாதிரி பைத்தியம் வாங்கிட்டானே என்னன்னு தெரியலையே. கீழ் பத்திரம் போய் நம்ம சேர்க்கணும். என் தலைவனோட சிஷ்ய புள்ளன்னு சொல்றேன், என்ன பைத்தியன்றீங்களா? அப்ப என் தலைவன் என்ன சொல்லுவீங்க நீங்க? சிசிய புள்ளையா? ஆமா, நான் ஏன் புள்ள தானே நீங்க? என் தலைவனுக்கே 2 புள்ள இருக்கு. அதே கண்டைக்குல கம்முன்னு இருமா. அட பைத்தியம், அரவேக்கடா பெத்து வச்சிருக்கேன் நானு. இந்தடா உங்க அப்பா சாப்பிட்டு போய் கூட்டு வாடா போய். ஒரு 10 நிமிஷம் தூங்குற மாதிரிமா. இன்னும் பாத்தியா? போதையா இருக்குமா? இப்பதான் மண்டைக்கு ஏறுது போதெல்லாம். போதை ஏறுதா? இங்க ஒரு ரொம்ப திமிர்த்தனம் எடுத்துதுன்னு வச்சுக்கேன், அப்படியே சுளுக்கு எடுத்துருவேன் நானு. போய் கூட்டு வா, அவர் சாப்பிட்டு இருப்பாரு. அம்மா நான்லாம் போலாமா? ஸ்மெல்லு வருமா? கண்டுபிடிச்சிருவாருமா? வரட்டும், உங்க அப்பாட்ட போய் நானே காமிக்கிறேன். அவருக்கும் தேவையில்லா சண்டை வருமா? வரட்டும், மூஞ்சில குத்தட்டும். இத காமிச்சு உன் புள்ள என்ன பண்றான் பாரு. நான் சொல்லலையாக்கா என் பேரை மாத்திக்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் அந்த மாதிரி போறேன்னு தெரிஞ்சு கால் பண்ணி எனக்கு இந்த பிராண்ட் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அப்பா சொன்னாரு? ஆமா, நான் வாங்கிட்டு வரல. இப்ப தெரியாம வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். இப்ப தெரிஞ்சா சண்டை வந்துடும் எங்களுக்குள்ள. என்ன நீ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு வாங்கல அப்படின்னு. அப்பா கேட்டாரு உங்ககிட்ட. உள்ளேயே வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆமா, உடம்பு வலிக்கு அது குடிக்கும்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்ன வாங்கிட்டு வர சொன்னாருன்னு எனக்கு பிராடத்தனம் பேசுற பத்தியா? சிறு பிஞ்சு போயிரும். இத நான் காமிச்சு உன் புள்ள இதை வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன்னு நான் கேட்கிறேன். பையனா என்ன அர்த்தம்? பையனா என்ன அர்த்தம்? என்ன பையன்? என்ன கேட்டு வாங்கிட்டு வந்து தரது பேர் பையன் இல்ல, கேட்காம வாங்கிட்டு வந்து தரது பேர் தான் பையன். கிழிச்ச கேக்கம் சுரு கொடுத்துருவேன் நானே. அதுக்கு என்ன கேக்க வாங்கிட்டு வந்து தர முடியும்? நீ அந்த கேக் கூட வாங்கி தர மாட்டேன். நீ வேலையை பாரு. இது வரட்டும், நான் போய் கூட்டு வரேன். இப்ப நீ கூட்டு வரேன் இல்ல நான் கூட்டு வரவா? இப்ப கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? லாரில ஏறி போறோமா? சரி சரி. ஏ பேக்ல ஏற்றா, இறங்குடா. என்னடா சொல்றேன்? இப்ப கார் தான் ஸ்டார்ட் ஆகாது, நம்ம எப்படி போவோம்? என்ன சாராயத்தை போய் ஊத்துவாங்களாடா? ஏன்டா என்ன சித்திராவது படுத்துற? பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுமா? சாராயத்தில் ஏது போத. ஆனா இப்ப பாருங்க கார் போதை ஆயிடுச்சு. அதனாலதான் இது புகையா வருது இப்போ. ஐயே இந்த பையன் லூஸ் ஆயிட்டானோ? அட உன்னை நிஜமாவே ஆஸ்பத்திரி கூட்டி போய் செக்அப் பண்ணணும்டா. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களை செக்அப் பண்ணுவோம். எதுக்கு நான் லூசா? இல்ல உங்களுக்கு தான் நான் பிறந்தேன், அதனால உங்களை செக்அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன செக்அப் பண்ணுவோம். பத்தி எவ்வளவு திமிருத்த நாட்டுல இந்த பையனுக்கு. உண்மையை சொன்னாலும் திட்டுறீங்க. ஐயா அப்பா போய் கூட்டு வாடா. சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, காசு கொடுக்காம இருக்கு. பில்லு கட்டிட்டு கூட்டு வாடா. ஐயோ பில்லு கட்டலையா இன்னும்? நீ சாப்பிட்டா அப்பனா இந்நேரத்துக்கு மாவரைக்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. பிஞ்சு வரும் உனக்கு. போய் கட்டிட்டு வாமா போமா. இதை எடுத்துட்டு போனா ஏதாவது சொல்லுவாங்களேன்னு பாக்குறேன். அது ஏன் எடுத்துட்டு போறீங்க? கொடுங்க. அதான் எடுத்து குடுமா, இங்க குடுமா, ஒரு நிமிஷம் குடுமா. நான் எடுத்து போய் அப்பாட காமிக்கணும். குடுமா, ஒரு நிமிஷம் குடுமா. ஏன் இப்ப காமிச்சல அப்பா பாக்காத சரக்காமா? குடுமா. கண்ணாமட்ட பழுத்துரும். நீங்களாம் கொடுக்க வேணாம், நானே வாங்கி பாத்து கொடுங்க. நான் போய் அவர்கிட்ட காமிச்சு. இப்ப எங்கம்மா போற? அப்பா போய் கூட்டு வரேன்டா. எங்க கூட்டு வரீங்க? வண்டியே நவராதுன்ற சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கமா நீ? வண்டி நவரலன்னு இருக்க போய் அப்பா கூட்ட. அப்பா சொல்லலடா. சரி அப்ப அப்பா தள்ள விடுங்க, போங்க கூட்டு வாங்க. 2 பேரும் சேர்ந்து தள்ளுங்க போங்க. தள்ளன வண்டி போயிருமா? ஆமா தள்ளன வண்டி நவரும்ல, நாங்க உள்ள உட்காந்துட்டு வரோம். நாங்க தள்ளிட்டு வரோம், நீ உட்காந்துட்டு வரியா? பின்ன நின்னுட்டு வர முடியும், மண்டை இடிக்கும். அத பாருமா, ஷார்ட் ரேஞ்ச். என்னதான் செய்யறது தெரியாம அந்த பையல லூசு பையல வச்சுக்கிட்டு. கார் ஸ்டார்ட் ஆனா நான் என்ன பண்றது? சோ வெரி ஆவர். திமிரு தெனாவட்ல பாத்தியா உனக்கு? இப்படி படுத்துக்கலாம். ஏண்டா கோயிலுக்கு காலையில போய் ஆகணும்டா. என்னடா இங்க இப்படி படுத்துக்கிட்டு இருக்க? என்னமா உங்களுக்கு பிரச்சனை? கத்திட்டே இருக்கீங்க. நான் பைத்தியமா கத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை இப்படி மூக்கத்துல ஒரே குத்து குத்திடுவேனா? சொல்லிட்டேன். டாம் பேக்ல அந்த விசிறி வச்சிரு, அதை எடுத்து கொஞ்சம் விசிறேன், ரொம்ப வேர்க்குது. விசிறி எடுத்து விசிறவா? காத்து வரலமா? தொட்டப்பட இருக்கா, எடுத்து விசிறட்டா? ஆமா கொஞ்சம் பெருக்கி கொடுமா. நம்ம செருப்பு போட்டு ஏறணும்ல, அதெல்லாம் மண்ணாயிருச்சு. அப்புறம் கொஞ்சம் பெருக்கி கொடுங்களேன், கொஞ்சம் கிளீனா படுத்துக்கலாம். கோயிலுக்கு போற நேரத்துக்கு இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. பெட்ரோல் வாங்கி ஊத்துடா, நான் சாராயத்தை ஊத்துவாங்களா என் வண்டியில போய்? இந்த மாதிரி இப்படி அமக்கலாம் பண்ணிட்டு தர்றானே, லூசு பையில பெத்து வச்சுக்கிட்டு நானே. ஆளு என்னதான் பண்றாரு தெரியல. சாப்பிட்டு முடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. காசுக்காக இங்க வெயிட் பண்றாரோ என்னவா. இந்தடா ஐயோ என் தலையிலுக்கா இது. டேய் என்னடா? ஆமா நம்ம எங்க இருக்கோம்? எங்க இருக்கோமா? ஓ அந்தமான் வந்திருக்கோமா? அந்தமான் வந்திருக்கியா? ஆமா நம்ம ட்ரிப்பு போனோம்னு கனவுல பேசிட்டு இருந்தால, அங்க வந்துட்டோம். அடே டாமே, கோயிலுக்கு போகணுமே, கெடா வெட்டணுமே, என்ன ஆடை வேற போய் வாங்கணும் தானே நான் கிளம்பி ஓடியாந்தேன். இந்த மாதிரி இப்படி உயிர் எடுக்கிறானே. என்ன இப்படி வேர்க்குது?
கார்ல ஏசி போட வேண்டியதுடா. ஏன்டா ஏசி போடாம வச்சிருக்கீங்க? ஏசி கொஞ்சம் போட்டு விடுமா. என்ன ஒர்க் ஆகல? வண்டியே தான் ஸ்டார்ட் ஆகி தொலைலையே, புகையா வந்ததே முன்ன. ஆமா என்னமா புகை வருது கார்ல? என்னமா பண்ணீங்க காரை? நான் என்ன பண்ணேன்? நீங்க அட்டு மூஞ்ச குத்துனேன். நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்குன கேப்ல என்ன பண்ணீங்க காரை? அட லூசு பயலே, நீ தான்டா சொன்ன சாராயத்தை வாங்கி ஊத்திருக்கேன்னு. பெட்ரோல் தானே உன்னை ஊத்த சொன்னேன். லூசுக்கு நல்லா வருதுல எனக்கு வாயில. நான் என்ன செய்யறது? பெட்ரோலுக்கு பதிலா சரக்கு வாங்கி ஊத்திட்டோமாடா நம்ம. திமுரு பத்தியா? சோப்பா இன்ஜினே வேஸ்டா போயிருமா சரக்குலாம் ஊத்துனா. என்ன நீ நான் அரக்கு இருக்கா மெண்டலாடா எனக்கு. நான் ஏதோ ஸ்ட்ராங் பாடி, நான் குடிக்கிறேன், உடம்பு தாங்குது. கார் அப்படியாமா? ஒரு மிஷின் தானமா அது. சூர்யா எனக்கு ஏதாவது கெட்ட கெட்ட வார்த்தையா? சரி நான் தான் ஊத்துறேன், நீங்களாச்சும் புடிச்சு தடுக்க வேண்டியதானே. பைத்தியமே நீ. என்ன நீ தான்டா? நானும் அப்பா இங்க சாப்பிட்டுட்டு தானே இருந்தா. நீங்க சாப்பிட்டு நீங்க தனியா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க உள்ள? என்ன சாப்பிட்டுட்டு இருந்தா? சரக்கு சிறு பிஞ்சு போயிரும். நீங்க தானே சொன்னீங்க இப்போ சாப்பிட தானடா வண்டி நிறுத்தணும். ஓகே ரெஸ்டாரண்ட் போட்டுருக்கு. ஆமா ஆமா. இப்ப சாப்பிட தானடா வந்து நீங்க 2 பேரும் சாப்பிட்டு வந்தீங்க, நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இவன் வந்து அம்மாவை கூட்டு வந்தனும் வந்தேன். வந்தா வண்டி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ற, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு. சரி சரக்கு நான் இப்ப குடுப்பீங்களா மாட்டீங்களா? உன்னை தொட்டு ஒரு பெக்கு போட்டனா அடுத்து என்ன பண்ணலாம்னு நான் யோசிப்பேன். இப்போ அடுத்து பெக்கு போடுறியா? இங்க பாருமா. ஐயோ இது வேற. இங்க பாருங்க ஒண்ணும் இல்ல. நம்ம கார் ஓரமா விட்டு லாக் பண்ணிட்டு லாரி நிறைய போகுது. அங்க பாருங்க, அங்க கூட லாரி நிக்குது. அழகா லாரியில ஏறி பின்னாடி படுத்துக்கலாம் சைலண்டா. கில்லி படத்துல த்ரிஷா ஓடுவாங்க தெரியுமா, சென்னைக்கு தப்பிச்சு, அந்த மாதிரி போயிடலாம். நம்ம ஊர்ல போய் இறங்கிடலாம். சூப்பர் ஐடியா இல்ல? இப்போ உனக்கு நான் 5000 ரூபாய் பெட்ரோலுக்கு போட கொடுத்தனே, அப்ப அது என்ன வருது? அது போச்சா? அது நாம அவ்வளவுதான். அப்படியே என்ன செய்வனே எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளவு வெறியா ஏத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன கொஞ்சம் குடிமா, சரியாயிரும். எல்லா டென்ஷனும் போயிடும். என்னது எல்லா டென்ஷனும்? நோ டென்ஷன் நோ மைண்ட். ஆமா இத குடிச்சா எனக்கு குடிக்கிறதுக்கு புள்ளியார் சொல்லி போட்டதே நீங்க தானேமா. குடிமா. என்ன பிள்ளையார் சொல்லியே? அது என்னடா? என்னடா இது ஒரு கலரா இருக்கு, அது ஒரு கலரா இருக்கு. என்னதுடா அது? இது வேற நாட்டு சரக்குமா. பாத்தியா என்னடா வாங்கி வாங்கி வச்சிருக்க டப்பால? டப்பா இல்ல, பாட்டில்லாம் நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு உடஞ்சிரும்ன்றனால அதுல போட்டு. அது என்னடா இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, உட்காருமா கீழே உட்காருமா. ஒண்ணு இல்லம்மா உட்காரு. ஒண்ணு இல்லம்மா, அது ஜூஸ் தான். ஜூஸ்மா அது. வேணாம்மா அதான் விடுமா. உங்களுக்கு வேற வாங்கி தரமா. 20 ரூபாய் தான். இப்ப பல்லு 16 குட்டி போயிரும். ஏய்டாம், அது டீ கடை தானே. வா அங்க போய் வாங்கி தரேன். வாங்க போலாம். அது என்ன ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில் வேணாம். அது விஷம். அது விஷம். விஷத்தை குடிச்சியா? அது விஷம் கலந்துருக்கேன் அதுல. ஆமா எனக்கு ஒண்ணாவாது. நான் அகோரியோட சிஷ்ய புலன்றனால என் உடம்புக்குள்ள ஃபுல்லா நஞ்சுத்தன்மை தான் இருக்கு. எனக்கு இந்த நஞ்சுலாம் ஒண்ணுமே கிடையாது. பஞ்சு மாதிரி ஊதி விட்டு போயிட்டே இருப்பேன். சூர்யா இத ஊத்தி விட்டு கொளுத்தி விட்டுருவேன். சொல்லிட்டேன் போத்த ரொம்ப என்ன கலப்புற. அதை எடுனே. வண்டி ஓட்டையில என்ன அமக்கா பண்ணி எடுத்துறா பாத்தியாமா. வண்டியும் ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு என்ன பண்றது தெரியல. எப்படி ஊர் வழி சேர போறேன்னா தெரியல. எனக்கு கிறுக்கே பிடிக்குது. இந்த பைத்தியத்தை பெத்தாச்சு நான் என்னமா பண்றது? தலை வலியா இருக்கு எனக்கு. நீங்க அழுவுற? சிறு பிஞ்சு உனக்கு சொல்லிட்டேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் நான் என்ன பண்ணுவேன்? போய் உங்க அப்பா கூப்பிட்டு வரேன். ஐயோ இங்க பாருங்க, வண்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நாங்க சும்மா விளையாடிட்டு இருக்கோம். நீங்க வேற சாவியே போடல. அது வெறும் பட்டன் அழுத்தினா ஸ்டார்ட் ஆகாது. சாவி போட்டு பிரேக்ல கால் வச்சாதான் ஆட்டோமேட்டிக் கார் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க, இப்ப ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா? இன்ன வரைக்கும் என்னடா சொன்ன? ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னேன். ஏண்டா ஒரு கோயிலுக்குன்னு வந்திருக்க அமக்கல் பண்ணுவா. கோயிலே வந்துட்டோமா நம்ம? சாப்பிட்டு வந்தோம். ஆமா நீங்க தான் சொன்னீங்க கோயிலுக்கு வந்திருக்கோம்னு. கோயிலுக்கு போய்கிட்டு தானே இருக்கோம். இன்னும் போகலையே. இல்லம்மா சாப்பிட்டாலும் கொஞ்சம் தெம்பு வந்துச்சுமா, அதை சரி விளையாடலான்னு. இவ்வளவு கஷ்டப்படுத்தியா? போர் அடிக்குதுமா. உனக்கு போர் அடிச்சா நான் தான் கிடைச்சேன். உனக்கு போர் அடிச்சா நான் கிடைச்சனா? அதுக்கு நான் அந்த செக்யூரிட்டி அங்கிள் கூப்பிட்டு விளையாட முடியும். நீ யாராவது கூப்பிட்டு விளையாட? நானா கிடைச்சா உனக்கு? இது அப்பனா இது சரா இந்த சரக்கு இல்ல, நம்ம ஆப்பிள் ஜூஸ் மாதிரி. இது கோக்குமா. காட்டு. மோந்து கூட பாருங்க. இருங்க, நீங்க நம்பவும் மாட்டீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. மோந்து பாருங்க. குடிக்கிறேன் நானு. குடிச்சு பாருங்க. ஜூஸ் தான் அது. இது ஆப்பிள் ஜூஸ். அதையும் குடிச்சு பாருங்க. சொன்னல அந்த ஸ்டிக்கர் பிடிச்சிட்டு எங்க அம்மா நம்பவே மாட்டாங்கன்னு பாரு. குடிச்சுலாம் டெஸ்ட் பண்றாங்க.
எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நம்பிக்கை பற்றி என் மேலே. ஜூஸ் வச்சுட்டு விளாட மாட்டேன் எருமை பண்ணி போய்ப்பேன் சிம்மர் பிடிச்சது. சரி நான் அப்பாவுக்கு போய் பில்லு கொடுத்து காசு கொடுத்துருவாங்க புரியல சாத்தியறேன் ராஸ்கா. கோயிலுக்கு போற நேரத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்படா இதில் திரும்புறது? ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நினச்ச மாதிரி அம்மாவை ப்ராங்க் பண்ணி முடிச்சிட்டோம். அம்மா லிட்ரலி அலற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேணும்னு ஸ்டாப் பண்ணுறேன். நான் இப்போ தான் உடம்பு சரியாச்சு அம்மாவுக்கு. ஸோ ரொம்ப ப்ராங்க் பண்ணி அழ வைக்க வேணாம் அப்படின்னு தான் விட்டோம். ஸோ அப்பா வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே பில்லு கொடுக்க முடியாமல் உட்காந்துட்ருக்காரு போல். அவர் ஃபோனை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவர் கால் பண்ணிடுவார் அப்படின்றதுக்காக நாங்கள் கையிலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நினச்ச மாதிரி வேறு லெவலாக ப்ராங்க் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்தது ப்ளஸ் இங்கேருந்து நாங்கள் இப்போ ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறது, ப்ளஸ் ட்ராவல் அப்போ நாங்கள் என்னென்ன பண்ணோம், நம்ம ஊரில் போய் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லா அப்டேட்டுமே பிராங்க்ஸ்டர் சூர்யா லாக் சேனலில் வரப்போகுது. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். டாடா பாய் பாய் அண்ட் see you in the next video.